அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இண்டஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி எப்போ நம்ம சைன் பண்ணியிருப்போம்னா 1960ல சைன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரா அப்போ இருந்தது வந்து நேரு. பாகிஸ்தானோட பிரசிடென்ட்டா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயூப் கான் அப்படிங்கிற ஒரு பிரசிடென்ட்டா இருந்திருப்பார். சரிங்களா? ஸோ இது இந்தஸ் ரிவர் அண்ட் தென் அதோட ட்ரிபியூட்டரிஸா இருக்கக்கூடிய ஜீலம், ஓகேங்களா? ஜீலம், சத்லஜ், அடுத்தது ராவி, பீஸ், அடுத்தது செனாப். இந்த ரிவர்ஸ் அண்ட் தென் இதோட சேர்த்து இண்டஸ் அண்ட் தென் அதோட 5 ட்ரிபியூட்டரிஸ். இந்த ரிவர் வாட்டரை எப்படி ஷேர் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜேஎஸ்ஆர்சிபி அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஃபார்ம். ஐ மீன் இந்த ட்ரிபியூட்டரிஸ். சரிங்களா? இதை வந்து வெஸ்டர்ன் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ரிவர்ஸோட கண்ட்ரோல் வந்து பாகிஸ்தானுக்கு, ஈஸ்டர்ன் ரிவர்ஸோட கண்ட்ரோல் வந்து இந்தியாவுக்கு வந்து. சரிங்களா? வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னா ஜீலம், இண்டஸ், செனாப். அண்ட் தென் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சத்லஜ், ராவி, பியாஸ். ஓகேங்களா? இதெல்லாம் தான் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ரிவர்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்ல இருந்து போகக்கூடிய தண்ணியை வந்து நிப்பாட்ட போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். சரியா? அடுத்தது, which country is set to launch world's first thorium based nuclear power plant அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா சைனா. எங்கன்னா கோபி டெசர்ட்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கோம். ஓகேங்களா? 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இதுல இதை வந்து 1954ல ஹோமி பாபா வந்து கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டரை பயன்படுத்துவோம். செகண்ட் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். 2024ல நம்ம செகண்ட் ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமா கல்பாக்கம்ல வரப்போகுது. சரிங்களா? தேர்டா பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் தான் நம்ம தோரியம் பேஸ்டு ரியாக்டருக்கு வரும். நம்மளோட தேர்ட் ஸ்டேஜ் இப்போதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல இருக்கு. சைனா அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. சரியா? எங்கன்னா கோபி டெசர்ட்ல. அடுத்தது, which organization claimed responsibility for பாகல்கம் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். சரியா? அடுத்தது, எக்ஸசைஸ் ஆக்ரமேன் இஸ் கண்டக்டட் பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸசைஸ் ஆக்ரமேன் அப்படிங்கிறது இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பேர் தான் எக்ஸசைஸ் ஆக்ரமேன். சரியா? லாஸ்டா, நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே எப்போ அப்படின்னா April 24 தான் நேஷனல் பஞ்சாயத் ராஜ் டே. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.